ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த கூட பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கூட பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டிசைன்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் பெர்ஃபெக்டான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம எப்படி வந்து கிராஃபில் போட்டோமோ அதே டிசைன்ஸு சைஸு எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சுங்க. சில பேர்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த டிசைன் போட போகிறோம். இது வந்து அந்த கூடையை விட கொஞ்சம் பெரிய கூடை. இதுக்கு வந்து நான் வந்து நம்ம நார்மலான பிளாஸ்டிக் அந்த ஒயர் கூட இருக்குது இல்லைங்களா, அதோட இமேஜ் நான் காட்டியிருக்கேன். அந்த இமேஜில் வர அடி அகலம் அதே மாதிரி கூடையோட அளவு எல்லாமே அதே மாதிரி நீங்கள் போடணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான். ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அது எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் தரேன். இதோட அடி போடுறோம் இல்லைங்களா, அடியோட நீளம் எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். நீளம் வந்து 13 இன்ச் இருக்கணுங்க. நீளம்னா கூடையோட இப்படி நீளம் இருக்குது இல்லைங்களா, இந்த நீளம் வந்துட்டு 13 இன்ச் இருக்கணுங்க. கூடையோட அகலம் வந்து 5 இன்ச் இருக்கணும். அப்புறம் கூடை வந்து மேலே நம்ம கொண்டு வரோம் இல்லைங்களா, அது வந்து 12 இன்ச் இருக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த கூடை போட போகிறீங்க. இது வந்து மார்க்கெட் சைஸ் பேக் அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். போதுங்க, இது வந்து அந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஒரு பெரிய கூடை சரிங்களா. இதில் வந்து நான் இங்கே 2 டிசைன் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ அடி வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் சைடு எல்லாத்துக்குமே ஒரு டிசைன் போட போகிறீங்க. இந்த டிசைனோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ அடுத்தது நம்ம வேறு போகலாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சைடு வந்து ஃபுல்லாக இந்த டிசைன் ஒர்க் பண்ண போகிறீங்க. தெரியுதுங்களா? இந்த டிசைன் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு சைடுனா இது வந்து ஒரு பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்கணும், சுற்றி வந்து பார்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி 3 பார்டர்ஸ் இருக்கணும். இது வந்து கூடையோட ஒரு சைடு சரிங்களா. அதாவது இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு 60 ரோஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 60 ரோ நீங்கள் போடுறீங்க, 60 இல்லாட்டி 65 ரோ அவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிசைன் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இந்த டிசைனில் வந்து டோட்டலாக இதில் வந்து 40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 40னா அந்த சைடு கொஞ்சம் 60, உங்கள் கூடையோட பின்னல் வந்து 60 இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து எவ்வளோ விடணும், இந்த சைடு ஒரு 10, இந்த சைடு ஒரு 10 விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டராக வந்து இந்த டிசைன் வரணும். அந்த மாதிரி நீங்களாக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி இந்த இதை ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரே சைடில் அதாவது வேறு எந்த டிசைனும் இல்லைங்க, ஒரு சைடு வந்து ஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வரணும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள் எப்படி நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். தெரிஞ்சுதுங்களா? ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். டிசைன் போட்டு ஃபஸ்ட்டே கிராஃபில் வந்துட்டு இப்போ நீங்கள் 60 உங்களுக்கு வருதுன்னா 60 கவுண்ட் பண்ணி 60 பாக்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் 60 பாக்ஸ் உங்களுக்கு இல்லாட்டி இந்த சைடும் சேர்த்து கொஞ்சம் மேலே பாக்ஸ் வர மாதிரி அதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடையில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கூடை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கூடை வந்து மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, சரி அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த கூடை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கூடை நல்லா பின்னுறக்கு வரும். சரிங்களா? டைம் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் பின்னணும்னு அவசியம் இல்லை. டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து பொறுமையாக கவுண்ட் பண்ணி, ஏன்னா இந்த டிசைன்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க, நல்லா கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆப்பிள் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தேன், ஹார்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து அதை பெர்ஃபெக்டாக கொண்டு வந்திருந்தீங்க. அதே மாதிரி இதை கொண்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சைடு வந்து பட்டர்ஃப்ளையும் சுற்றி பார்டர். இப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா அடுத்த கூடையில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் நார்மலான வெப்சைட்ஸில் கொடுத்தாவே நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கூடை வந்து அடி நீளம் வந்து 13, அகலம் 5, கூடையோட அளவு 12 இன்ச். இது வந்து மார்க்கெட் பேக்குங்க. இந்த மார்க்கெட் பேக் வந்து நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். 3 கலர் இதில் வேண்டாங்க. 2 கலர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பேஸ் கலரும் இந்த டிசைனுக்கு ஒரு கலரும் வச்சுக்கோங்க. பேஸ் கலர் வந்து நல்லா டார்க்காக வைங்க. டிசைன்ஸுக்கு கொடுக்குறது வந்து லைட்டான ஷேட்ஸ் வைங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒரு சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீளம் அகலம் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல அடி போட்டுட்டு எனக்கு அனுப்பிட்டு நான் ஓகே சொன்ன பிறகு நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ஒரு சைடு கூடைக்கு வந்து இந்த டிசைன். இப்போ அடுத்த சைடு அடுத்த சைடு பார்த்துக்கோங்க. அடுத்த சைடுக்கு வந்து
பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த பேஜ் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சைடு நம்ம என்னென்ன போட போகிறோம் பாருங்கள். ஒரு எலிஃபேண்ட். இது நான் வந்து டோட்டலாக உங்களுக்கு 60 இதுக்குள்ளே வர மாதிரி தான் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு எலிஃபேண்ட் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு ரேபிட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு டால்ஃபின் மாதிரி ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த 3 வந்து அடுத்த சைடு. இது வந்து இடையில இடையில கொஞ்சம் டாட்ஸ் நம்ம விடுவோங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3 பேட்டர்ன் போட்டிருக்கு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எலிஃபெண்ட்டு, ஒரு ரேபிட் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஒரு டால்ஃபின். இந்த 3 எண்ணம் வந்து ஒரு சைடு. அந்த டிசைன் பட்டர்ஃப்ளை டிசைன் ஒரு சைடு போடணும். இந்த 3 ஒரு சைடு போடுங்க. பின்ன அடுத்தது 2 எண்ணால் பார்த்துக்கோங்க. எலிஃபெண்ட், ரேபிட், அப்புறம் டால்ஃபின். இதுவும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே நெருக்கமாக போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து 60 போடுறீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டோட சைஸ் என்ன, இதை டோட்டலாக இந்த எலிஃபெண்ட் சைஸை கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த எலிஃபெண்ட் வந்து நீங்கள் இங்கே கீழேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து அதாவது இந்த ஸ்டார்டிங் டாட்டும் எண்டிங் டாட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. கணக்கெட்டு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் எடுத்ததையுமே எலிஃபெண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ அடுத்தது டால்ஃபினுக்கு இடம் பத்தலைன்னா, அதனால எலிஃபெண்ட் வந்து ஃபுல்லாக தெரியணும். நீங்கள் ஃப்ரண்ட் சைஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு வந்து கவர் பண்ணணும். அதனால் ஃப்ரண்ட் சைடு ஒரு 4-5 ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம வந்து அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து டிசைன் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிக்காமல் ஒரு 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் தள்ளி டிசைன் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு எலிஃபெண்ட்டு. அந்த எலிஃபெண்ட் முடித்ததையும் நம்மளுக்கு இந்த ரேபிட் வந்து தனியாக தெரியணும். அதுக்காக இங்கே நடுவில் ஒரு 2 ஸ்பேஸ் இல்லாட்டி 3 ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தான் இது தனியாக தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் அடுத்தது டால்ஃபின். சரிங்களா? சில பேர் வந்து கூட எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த எலிஃபெண்ட் இதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே எல்லாம் இந்த கலர் வந்து ஒரு மாதிரி மாற்றி மாற்றி அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் டிசைன்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள். பேஸுக்கு ஃபுல்லாக ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எலிஃபெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ இங்கே வரும்போது இப்போ க்ரீனும் ரெட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துலையும் க்ரீன் யூஸ் பண்ணி இங்கேயும் க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரிங்களா? சரி, அப்போ இந்த 3 வந்து ஒரு சைடு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நான் சின்ன எலிஃபெண்ட் இதாங்க. இது பேபி இது மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஒரு ரேபிட்டு, ஒரு டால்ஃபின். இது வந்து ஒரு சைடு வந்துடும். பட்டர்ஃப்ளை ஒரு சைடு வந்துடும். இப்போ நீங்கள் போன வீடியோவில் வந்து சைடு ஒர்க் பண்ணல. இந்த வீடியோவில் வந்து சைடு ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது போன பேக்கில் வந்துட்டு நீங்கள் சைடை வந்து ப்ளெயினாக வச்சுக்கிட்டீங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு மட்டும் ஒர்க் பண்ணிங்க. இப்போ வந்து என்னென்னா சைடு ஒர்க் பண்ணுறீங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்து ஸ்டார். இந்த ஸ்டார் வரணும் ஒரு சைடு. ஓகேங்களா? இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு வாத்து மாதிரி ஒரு இது வரணும். ஓகேங்களா? இது நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் நம்ம சைடு வந்து எப்படி இருந்தாலும் 20 ஸ்டிச்சஸ் பக்கம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணி கார்னர்லேருந்து எப்போவுமே ஆரம்பிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் விட முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சைடு வந்து ஸ்டார் இருக்கணும், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வாத்து இருக்கணும், அப்புறம் எலிஃபெண்ட்டு, அப்புறம் ரேபிட்டு, அப்புறம் டால்ஃபின், அப்புறம் அடுத்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இன்னொரு இது என்னென்னா, இப்போது ஒரு சைடு வந்து பட்டர்ஃப்ளை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவீங்க. இந்த சைடு வந்து எலிஃபெண்ட்டு, ரேபிட்டு, டால்ஃபின் ஒர்க் பண்ணிடுவீங்க. சைடில் வந்து ஒரு சைடு ஸ்டாரும் ஒரு சைடு வந்து இந்த வாத்து ஒர்க் பண்ணிடுவீங்க. இப்போது பேலன்ஸ் மேலே பார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா, அதாவது ப்ளெயினாக வந்துட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ளெயினான இடத்துல உங்களுக்கு என்ன டிசைன், அதாவது நீங்களாக ஒரு டிசைன் கொண்டு வாங்க. இந்த பாக்ஸு, பால் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி ஏதாவது டிசைன், ஒரு லீஃப் டிசைன், ஒரு சின்னதாக ரோஸ் டிசைன், அந்த மாதிரி உங்களுக்காக தெரிஞ்ச டிசைன்ஸை கொண்டு வாங்க. அதாவது இந்த கூடை வந்து ஃபுல்லாக கசகசன்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அங்கங்கே டிசைன்ஸ் வந்து எனக்கு தெரியணும், அவ்வளோதான். அந்த டிசைன்ஸோடு நம்ம இந்த மார்க்கெட் பேக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து உங்களோட இதில் வரணுங்க. பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த கைப்பிடி வந்து நீங்கள் இந்த கைப்பிடியே யூஸ் பண்ணால் போதும். ஆனால் மார்க்கெட் பேக் வந்து கைப்பிடி வந்து வெளியே வச்சு தைக்க வேண்டாம், உள்ளே வச்சு தைங்க. சரிங்களா? உள்ளே வச்சு வெளியே தெரியாத மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இந்த கிளாம்பூஸ் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு தெளிவாக இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வேறு அந்த
க்ரோஷே வச்சு டிசைன்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த டிசைன் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு 3/4 கிலோ ஒயராவது தேவைப்படுங்க. இப்போ நீங்கள் வந்து பேஸ் கலர் வந்து ஒரு ஃபுல் கலர் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதே உங்களுக்கு 1.5 ரோல் பிடிக்கும். ப்ளஸ் டிசைன் வந்து 1 ரோல் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ஒயரை வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒயர் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வாங்கி தரேன் அந்த கலர்ஸ். பாருங்கள். ஓகேங்களா? இந்த சைடு இந்த டிசைன் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் சைடில் நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் மார்க் பண்ணுறது சொல்லலை, நீங்களாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த சைடு இந்த இது ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த இது. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்குகளை. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.